ஹலோ ஜேஎஃப்எம்ஸ், நான் உங்கள் ஜிதேந்திரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எல்லாரும் நல்லா இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா, லால் சலாம் மூவி ரிவ்யூவை தான் பார்க்க போறீங்க. இந்த மூவி ரிவ்யூ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நானும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஐநாக்ஸ் தேட்டரில் போய் படம் பார்த்தோம். அதோட கிளிப்ஸ் 2-3 இருக்கும். அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ கண்டிப்போம். ஹலோ ஜேஎஃப்எம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எல்லாரும் நல்லாவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஐநாக்ஸ் தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வடபழனியில் இருக்குது. அவன் ஹாய் காய்ஸ்ன்னு சொல்கிறான். ஸோ அவன் தான் இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு வந்திருக்கான். எந்த படம்னா லால் சலாம் படம். அதில் வந்து ஜலாலி பாட்டு வரும் இல்லையா, அது ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. 2-3 நாளாக வண்டி ஓட்டும் போதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கான், பாடிட்டே இருக்கான். அதான் இன்னைக்கு வந்து படத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த படத்தை பார்த்து இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட ரிவ்யூவில் சொல்கிறேங்க. பாருங்கள் எல்லாரும். திடீர்னு எந்த படத்துக்கு வந்திருக்கீங்க? என்ன படம்? என்ன பாட்டு பிடிக்கும் அதுல? ஜலாலி பாட்டு பிடிக்குமா? உனக்காக தான் இப்போ இந்த படத்துக்கு வந்திருக்கோம். ஓகேவா? நேரம் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம ரிவ்யூ கண்டினியூ பண்ணலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இது வந்து கதையை வந்து சொல்லியிருக்காங்க சோசியல் மீடியானா இல்லை, அவங்க ஏதோ இன்டர்வியூ நடக்கும்போது சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதை மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்கு தேர் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த தேர் வந்து அந்த தேர் ரொம்ப முக்கியம். அந்த தேர்னால சில ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த ப்ராப்ளம்ஸ் ஏன் வருது, எப்படி வருது, அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறாங்கன்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இதில் மெயினான ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு விஷால், அப்புறமேட்டு விக்ராந்த், அப்புறமேட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவங்க மெயின் கேரக்டர்ஸ். அவங்களோட சேர்ந்து தம்பிராமையா நிறைய கோ ஆக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், நம்ம ரஜினி சாரோட மக. அவங்க வந்து இந்த மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மெயின் கதை வந்து நான் சொன்னது தான். ஒரு தேர், அந்த ஊருக்குள்ளே இருக்க ஒரு தேர். அந்த தேரில் வந்து நம்மளுக்கு வந்து திருவிழாலாம் நடக்கும்ல, அந்த திருவிழாவை மையப்படுத்தின ஒரு கதை. இதில் அவங்க தொட்டிருக்க டாபிக் வந்து ரொம்ப சென்சேஷனான டாபிக். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்குமோ, என்ன ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போமோ அந்த மேட்சை, அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் என்ன ப்ராப்ளம் வருது, ஏன் வருதுன்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம் உங்களுக்கு. படம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனை வருதுல்ல, அது ஏன் வருது, எப்படி வருது, ஸோ நம்ம எப்படி வந்து எந்த கண்ணோட்டத்தில் வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம ரஜினி சார் வந்து கெஸ்ட்டு அப்பீரியன்ஸ் தான் அந்த முன்னாடி அந்த இன்ட்ரோ கார்டில் வரும். பட் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் இல்லை. ரஜினி சார் கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் ரொம்ப நேரமே ட்ராவல் ஆகிறாரு. படம் வந்து ரஜினி சாரோட இன்ட்ரோ வந்து கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ரஜினி சாரோட இன்ட்ரோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் அவரோட இன்ட்ரோவோட அந்த ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கோடு அவர் இன்ட்ரோ பார்க்கும்போது படம் சூப்பராக இருந்துச்சு. அவரோட சீன் வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். எல்லாரோட ஹீரோஸ் வந்து இன்ட்ரோ வந்து காமிச்சிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அது ரஜினி சாரோட இன்ட்ரோ வரும்போது அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த படம் பார்க்கும்போது நீங்களும் ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னொன்று வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்து சூப்பராக போட்டிருந்தாரு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிவகார்த்தியன் படம் ஒன்று வந்து இருந்துச்சு இல்லையா, அயலான். அந்த படத்தில் வந்து கொஞ்சம் மியூசிக் வந்து கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் வந்து சூப்பராக இருந்துச்சு ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக். பர்டிகுலராக வந்து நான் போன தேட்டரில் வந்து சவுண்டு கம்மியாக வச்சுட்டாங்க. அந்த லால் சலாலில் வந்து இந்த ஜலாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், சூப்பராக இருக்கும். அந்த பாட்டுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் நாங்கள் போன ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப கம்மியாக வச்சுட்டாங்க. அதனால் சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோவா எனக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஃபில் பண்ணல. பாட்டு எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. பட் ஜேஎஃப்எம் வியூஸ் நான் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் போன அந்த ஐநாக்ஸ் தேட்டரில் வந்து சவுண்டு ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க. அதனால் வந்து சவுண்டு அவ்வளோவா கேட்கவே இல்லைங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். அந்த சவுண்டு அவங்க கம்மியாக வச்சனால அந்த இம்பேக்ட் என்னால் ஃபீல் பண்ண முடியலை. மித்தபடி படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல கதையோட ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட இந்த படம் பார்க்கலாமா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் பார்க்கலான்னு சொல்லுவேன். உங்களுக்கு யாராச்சும் இந்த படத்துக்கு போகிற மாதிரி பிளான் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இது நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். பாய் ஜேஎஃப்எம் வியூஸ். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.